Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோல வாஷிங் மிஷின் என்ன பிரச்சனை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க Subscribe பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ போன உடனே மிஷின் வந்து பார்த்தோம். எலி கடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. ஓகே, திறந்து பார்க்கும்போது வயரிங் எல்லாம் பக்காவாக இருந்தது. பாட்டமில் இருக்கிற அந்த ஸ்பின் மோட்டர் வயர்லாம் செக் பண்ணோம். ட்ரம்மு ஃபுல்லாக வந்து தண்ணி தேங்கிட்டு இருந்தது. ஓகே, ஸ்பின் மோட்டர் வேலை செய்யலைனா தான் இந்த மாதிரி வந்து தண்ணி தேங்கிட்டுருக்கோம். நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆன் பண்ணி அந்த ட்ரைன் சுவிட்ச் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணோம். இல்லை ஒயர்லாம் வந்து கடிச்சிருக்கான்னு எடுத்தோடனே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா எலி இருந்ததுன்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனோடைய வால்வுலாம் கழட்டி பார்த்தேன். க்ளீனாக தான் இருந்தது. அப்புறம் வந்து ரொம்ப நேரமாக வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது உள்ளுக்குள்ளே காயின் போயிட்டு அடிச்சிட்ருந்து வரவே இல்லை. அது வாஷிங் மிஷினே வந்து இந்த ஃபில்ட்ரு இது வால்வெலாம் கழட்டிட்டு ஒரு பக்கம் சாய்க்கும் போது தான் அந்த காயின் வந்து வந்தது. டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக நம்ம வந்து இந்த வால்வு கழட்டுறது முன்னாடி எப்படி கழட்டிருக்குமோ அதே மாதிரி வந்து போடணும். இந்த ரப்பர் வந்து இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் வந்து மாட்டிடணும். இந்த வால்வு வந்து ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக டெக்னிக்கலாக நீங்கள் ரிமூவ் பண்ணி போடுறது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா இது வந்து அந்த வால்வு நீங்கள் வெளில எடுக்கிறது, உள்ளே இந்த ராடு இழுத்து பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. எங்களால் வந்து இந்த மிஷினை வந்து மூவ் பண்ணவே முடியல. நீங்கள் மேனுவலாக அந்த வால்வு வந்து ஓப்பன் பண்ணால் வந்து தண்ணி வந்து வெளியில் போகணும். அதுவுமே முடியல. அந்த காயின் வந்து உள்ளே பிளாக் ஆகிருந்துருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ஸ்பின்னும் வந்து ஓட ஆரம்பிச்சிது. ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே வால்வில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்வு வந்து கழட்டிட்டு போடும்போது வந்து என் கடையில் வேலை செய்கிற புது நபர் தான் வந்து போடுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். அந்த வால்வெலாம் டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இன்லெட் தண்ணி வர இடத்துல இருக்கக்கூடிய ஃபில்டரும் சேர்த்து க்ளீன் பண்ணிடணும். ட்ரம்மு வந்து இப்போதைக்கு வந்து அழுக்காக தான் இருக்குது. அதை வந்து வாஷ் பண்ணுன்னா கஸ்டமர் வந்து ட்ரம்மு கழட்டிட்டும் வந்து க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மில் தண்ணி வந்துருச்சு. நம்ம லெவல் 1ல் வச்சுருந்தோம், குயிக் வாஷில் வச்சுருந்தோம். மிஷின்லாம் வந்து ரன் ஆகுதான்னு செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு வந்து ட்ரைன் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்பின் மோடு வச்சுட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரைன் பம்ப் வந்து நல்லா இருக்கும். தண்ணி நல்லா போகிற பேஸே உங்களுக்கு தெரியும். டக்குன்னு ஸ்டாப் பண்ணோம். அந்த சுவிட்சஸ் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிடணும்.